வணக்கம் மக்களே. திடீர் திருப்பம். முதல்வர் வேட்பாளராகும் திமுக முக்கிய பிரபலம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. கூட்டணி கணக்குகளும் தொகுதி பங்கீடும் பேசப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு திருப்பங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் என்றாலே அதிமுக மற்றும் திமுக இடையேதான் போட்டி என்ற நிலை இருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயின் வருகை அதனை தலைகீழாக மாற்றியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் திராவிட கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கணக்குகளில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டன. அதிமுக தேசிய கட்சியான பாஜகவுடனும் தமாகவுடன் மட்டுமே கூட்டணியில் உள்ள நிலையில் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் நீண்ட காலமாக கூட்டணியில் உள்ளன. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் வெளிவராத சில சச்சரவுகள் இருந்தாலும் திமுக கூட்டணியில் அது வெளிப்படையாகவே தெரிகின்றது. அதாவது காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகள் அதிக தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கு கேட்டு வலியுறுத்தி வருவதை கண்கூடாகவே பார்க்க முடிகின்றதுன்னு சொல்லலாம். இப்படியான ஒரு நிலையில்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து நாளை இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள இந்த நிலையில் புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் திமுகவின் ஜெகத் ரட்சகன் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதற்காக திமுக தலைமை உத்தரவின் பேரில் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தே புதுச்சேரியில் கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஜெகநாத் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சமீபத்திய மிகப்பெரிய அரசியல் பிளவு என்றால் அது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுதான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு என அதிமுகவினர் சொன்னாலும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழகம் அறிந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பதை மறுக்க முடியாதுன்னே சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கும் செங்கோட்டையனும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசி வரும் நிலையில் தற்போது தங்கமணி அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல்கள் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதுனே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.